நீங்க பார்க்குற இந்த 3 விஷயங்களும் ஒண்ணா சேர்ந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு ஹையர் லெவல் growth அச்சீவ் பண்ணணும்னா இது நடக்கணும். மோஸ்ட்லி இந்த சைக்கிள் நடக்காம இருக்கிறதுக்கான ரீசன் இதோட செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. இதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அண்ட் இதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த சைக்கிள் நம்ம லைஃப்ல கரெக்டா ஒர்க் ஆகிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு growth factor தமிழ். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிள் என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் கெய்னிங் நாலேஜ், செகண்ட் ஆக்ஷன் அண்ட் தேர்ட் ரிஃப்ளெக்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ரிலேட்டடா நிறைய லேர்ன் பண்றோம், நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். நம்ம எதை கத்துக்கிறோமோ அதை செயல்முறைப்படுத்தணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது தான் அங்கதான் நம்மளால அதை பண்ண முடியறது இல்ல. இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அந்த சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, 2 minute ரூல். அட்டாமிக் ஹேபிட் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த விதியை பத்தி சொல்லியிருக்காங்க. சோம்பேறித்தனத்தினாலையும் தள்ளி போடுற பழக்கத்தினாலையும் நம்ம நிறைய செயல்களை செய்யாமையா இருப்போம். அந்த மாதிரி நம்ம செய்யணும்னு நினைக்கிற ஆனா செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேலையை, அந்த ஹேபிட்டை நீங்க செய்யணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த 2 minute ரூலை நீங்க பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு, நீங்க இன்னைக்கு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு கோல் செட் பண்ணிருக்கீங்க. பட் இன்னைக்கு ஜிம்முக்கு போக வேணாம் அப்படின்னு தோணுது, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு தோணுது, இல்ல சோம்பேறித்தனமா இருக்கு அதனால இன்னைக்கு போக வேண்டாம்னு தோணுது. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 2 நிமிஷம் டைம் இருக்கு. இந்த 2 நிமிஷம் டைம்ல ஜிம்முக்கு போறதுக்கு நீங்க தயாராகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அந்த வேலையை ஆரம்பிச்சிடணும். இந்த இடத்துல நீங்க ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதை ஆரம்பிக்கிறதுக்கு, தொடங்குறதுக்கு ஒரு சின்ன வேலையை நீங்க செய்யணும் இல்லையா? அதாவது ஜிம்முக்கு கிளம்பி நம்ம ரெடி ஆகிறது, ஒர்க் அவுட்டுக்கான அந்த ட்ரெஸ்ஸை போடுறது, ஷூஸ் மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான வேலையை 2 நிமிஷத்துல நீங்க செய்ய முடியும். இந்த ஒரு வேலையை நீங்க தள்ளி போடாம, சோம்பேறித்தனப்படாம உடனடியா நீங்க செயல்ல இறங்கி அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க முடிக்க வேண்டிய அந்த வேலையை நீங்க முடிச்சிடணும். நாம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப கடினமா தெரியுது. இதுக்கான காரணம் என்னன்னா, அந்த முழு வேலையை பத்தியுமே நாம ஒரே நேரத்துல சிந்திக்கிறது தான் இதுக்கு காரணம். ஜிம்முக்கு நம்ம டிராவல் பண்ணணும், அதுல ஒரு டிராவல் டைம் இருக்கு, அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், உடம்பு வீக் ஆகும் அல்லது டயர்டா ஃபீல் பண்ணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும். ஸோ அந்த ஹோல் ப்ராசஸை பத்தி நீங்க யோசிக்கிறதுனால இது ரொம்ப பெரிய வேலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம ஃபீல் பண்றோம். அதனால இந்த பெரிய வேலையை நாம செய்யறதுக்கு சங்கடப்படுறோம். இதுவே 2 நிமிஷத்துல எந்த அளவுக்கு வேலைகளை செய்ய முடியும்? ரொம்ப சாதாரணமான வேலைகளை தான் செய்ய முடியும். 2 நிமிஷம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு டைம் எல்லாம் கிடையாது. அண்ட் அந்த டைமுக்குள்ள எந்த ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு நாம சோம்பேறித்தனப்பட மாட்டோம். அது நமக்கு கஷ்டமா தெரியாது, அது ரொம்ப குட்டியான ஒரு வேலையா தெரியும். நீங்க அந்த குட்டியான அந்த 2 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய வேலையை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேபிட் ட்ரிகர் ஆகி நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற பழக்கத்தின் அடிப்படையில நீங்க அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவீங்க. அங்க போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுவீங்க. சோ ஒரு பெரிய ப்ராசஸை பார்க்காதீங்க. 2 நிமிஷத்துல எந்த வேலையை செய்ய முடியுமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் அந்த வேலையை உடனடியா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பழக்கத்தை நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ண முடியும். இதுவே ஹோம் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க எந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துக்கு போய் நின்று என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுவீங்களோ அந்த எக்யூப்மெண்ட்டை முதல்ல கையில எடுத்துடுங்க. ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நினைக்காதீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க. நம்பர் 2, the 5 second rule. இப்போ இதுல நிறைய பேர் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு ஹார்டா இருக்கு, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறேன், இதுல 2 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதை மட்டும் நான் தள்ளி போடாம விட்டுருவேனா? அந்த 2 நிமிஷத்துல செய்யக்கூடிய வேலையை செய்யறதுக்கு ப்ரொகாஸ்டினேட் பண்ணுனா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். 5 second rule அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு வேலையை செய்யணும், தொடங்கணும் அப்படின்னா 5 செகண்ட்ல அந்த விஷயத்தை நீங்க செஞ்சு முடிச்சிடணும். அதாவது அந்த வேலையை பத்தி யோசிக்கிறதுக்கு உங்களுடைய பிரெயினுக்கு டைம் கொடுக்க கூடாது. ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா, அதை தொடங்கணும் அப்படின்னா, அதை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருந்துதான் நீங்க அதை தள்ளி போடலாம் அப்படின்னா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கே இடம் கொடுக்கல அப்படின்னா நீங்க அந்த வேலையை தொடங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ என்ன வேலையை செய்யணும் அப்படிங்கறத உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி இருப்பீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க மைண்ட்ல ஜஸ்ட் 3, 2, 1 கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க.
யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காதீங்க. நம்பர் 3, டிலேட் கிராட்டிஃபிகேஷன். நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குது, யாராவது ஒருத்தங்க நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னா நமக்குள்ள டோபமைன் சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும்போது நம்மளை என்கரேஜ் பண்ற மாதிரி சில விஷயங்களை யாராவது பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நாம சரியா பண்றோம் அல்லது நமக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா நம்மளை பாராட்டுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அப்படி பாராட்டப்படும் போது அதே மாதிரி இருக்கிற வேலைகளை நம்ம திரும்ப திரும்ப செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா உருவாகும். காரணம் இந்த டோபமைன் சுரப்பி. நீங்க ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் தொடர்ச்சியா உங்களால பண்ண முடியல அப்படின்னா இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடை உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்தலாம். இந்த சின்ன ட்ரிக்கை நீங்க பயன்படுத்தி பாருங்க. லெட்ஸ் சே நம்ம அந்த ஜிம்முக்கு போறது, ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய கோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க ஜிம்முக்கு போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க. அந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்களே சின்னதா ஏதாச்சும் ஒரு ரிவார்டை கொடுத்துக்கணும். அது என்னவா வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒர்க் அவுட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்வீட்டை நீங்க சாப்பிடும்போது, நான் சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு ஒர்க் அவுட்டை பண்ணி முடிச்சதுனால எனக்கு நானே கொடுத்துக்கிற சின்ன கிஃப்ட் அப்படிங்கிறத மைண்ட்ல நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இதுவே ஒரு ரிவார்டா ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ரிவார்டு நமக்கு கிடைக்க கிடைக்க தொடர்ச்சியா அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ள ஸ்ட்ராங்காக மாறும். நம்பர் 4, ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இந்த ஸ்கூல் காலேஜ் பஸ்ல நீங்க பின்னாடி ஒரு விஷயத்தை எழுதி போட்டிருப்பாங்க. நீங்க நிறைய இடத்துல அதை நீங்க படிச்சிருக்கலாம். இந்த வாகனத்தில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீட் கவர்னர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேல அந்த வண்டியை வந்து செலுத்துறாங்க அல்லது ஆக்சலரேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்தை அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அந்த வண்டி போகாது. ஃபார் எக்ஸாம்பிள், 60 km/h தான் அதோட அந்த வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னா என்னதான் ஆக்சலரேட்டர் கொடுத்தாலும் அந்த வண்டி 60க்கு மேல போகாது. இதே மாதிரி நம்முடைய மைண்ட்லயும் இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டிருக்கு. இது நம்முடைய வேகத்தை தடுக்கிறது இல்ல, நம்முடைய பொட்டன்ஷியலை, நம்முடைய முழு ஆற்றலை நாம செயல்படுத்த விடாம அதை தடுத்துக்கிட்டு இருக்கு. டேவிட் காகின்ஸோட காண்ட் ஹர்ட் மீ அப்படிங்கிற புக்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, த 40% ரூல். நீங்க கடினமா ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோய்வு ஏற்படும். நாம நினைச்சுக்குவோம் நம்முடைய ஃபுல் எஃபோர்ட்டை போட்டுட்டோம், 100% நாம உழைச்சிட்டோம், நம்முடைய ஆற்றலை முழுவதுமா பயன்படுத்திட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா அது வெறும் 40% தான். மிச்சம் இருக்கிற 60% வெளியே வரணும்னா நீங்க அதை தாண்டி கடினமா உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கணும். நாம 2 minute ரூலை பார்த்தோம், ஒரு ஹேபிட்டை ஈஸியா எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தள்ளி போடாம இருக்கிறதுக்கு 5 second ரூலை பார்த்தோம். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மோட்டிவேஷன் திரும்ப திரும்ப வரணுங்கிறதுக்காக ரிவார்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பேசிக்கான நிலையிலேயே வச்சு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வண்டியை நீங்க ஓட்டணும்னு நினைக்காதீங்க. திரும்ப உங்களுடைய பழைய நிலைமைக்கு நீங்க வரும்போது ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ஸ் தான் நமக்கு வந்து திரும்ப திரும்ப கிடைக்கும். எக்ஸசைஸ் பண்றதை விட்டு ஜங்க் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகி ஓவர் வெயிட் போட்டு நம்முடைய கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணி திரும்ப எக்ஸசைஸ் பண்றதுக்கு எந்த மோட்டிவேஷனும் இல்லாம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஏக்கத்தோடு மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை விட்டு நீங்க பேக் அடிக்கும் போது அதோட விளைவு ரொம்ப மோசமா நெகட்டிவா இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல, கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்றது ஒரு மேட்டரே கிடையாது. இதுக்கப்புறம் உங்களுடைய பொட்டன்ஷியலை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, தொடர்ச்சியா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை விட சேலஞ்சிங்கான சில விஷயங்களை அப்பப்போ நீங்க முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும். நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புஷ் பண்ணலாம், சேலஞ்சிங்கான ஒரு புது கோல் செட் பண்ணலாம், அன்கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன்ஸை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியே வந்து அந்த சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணி அதை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பொட்டன்ஷியல் கொஞ்சம் அதிகமாகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கோல் என்னவா இருக்கணும்னா, ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்றதாகவோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதாகவோ இல்லாம நீங்க என்ன பண்றீங்களோ அதுல கடினமான விஷயத்தை செய்யக்கூடிய மனிதராக நீங்க மாறணும். அவ்வளவுதான். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை விட பல மடங்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்பர் 5, அச்சீவ் மாஸ்டரி. உங்க பொட்டன்ஷியலை நீங்க அதிகப்படுத்துறதோடு நிக்க கூடாது. நீங்க என்ன பண்றீங்களோ அதுல மாஸ்டரி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. எந்த ஒரு ஃபீல்டை
எடுத்துக்கிட்டாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சில பேர் உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வருவாங்க. இவங்க ஏன் ஞாபகம் வர்றாங்க அப்படின்னா இவங்க அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் மாஸ்டரிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் பாட்டை கம்போஸ் பண்ணுறாங்க, அதில் நிறைய நல்ல பாடல்கள் வருது, ஹிட்டான சாங்ஸ் கூட இருக்கு. பட் இவங்க சம்திங் ஸ்பெஷல். சாதாரணமாக மியூசிக் கம்போஸ் பண்ணக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்களுடைய மத்தியில் அவங்க எல்லாம் பண்ணாத அளவுக்கு ஒரு ரிசர்ச், அவங்க எல்லாம் பண்ணாத அளவுக்கு ஒரு எஃபோர்ட், அவங்க எல்லாம் பண்ணாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை இவங்க பண்ணியிருப்பாங்க. அதனுடைய விளைவா அவங்களுக்கெல்லாம் தெரியாத நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு தெரியும். மற்றவங்க எல்லாருக்கும் இயல்பா வராத ஒரு விஷயம் இவங்களுக்கு இயல்பா வரும். அதனாலதான் அவங்க மாஸ்டர்ஸா இருக்காங்க. நம்ம எல்லாருமே பெரும்பாலும் ஒரு வேலையை பேசிக்கா செய்யற அளவுக்கு நமக்கு போதுமான ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற அந்த ப்ராக்டிக்கல் சைடை முதல்ல நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆவரேஜான ஒரு நபருக்கு என்ன தெரியுமோ அதை தாண்டி நீங்க தெரிஞ்சுக்கவும், கத்துக்கவும், பிராக்டிஸ் பண்ணவும், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணவும் உங்களை நீங்களே கமிட் பண்ணணும். இந்த சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களை அந்த மாஸ்டரி அப்படிங்கிற அந்த நிலைக்கு உங்களை எடுத்துட்டு போகும். ஸோ நார்மலா நீங்க பண்ற ஒர்க்கை தாண்டி மாஸ்டரி அப்படிங்கிற லெவலை அடையிறதுக்கு உங்களை நீங்களே அர்ப்பணிச்சுக்கோங்க. அதுக்கான வேலையை நீங்க ஆரம்பிக்கணும். இந்த வீடியோவோட ஆரம்பத்துல ஒரு 3 விஷயங்கள் அடங்கின ஒரு சைக்கிளை நாம பார்த்தோம். கெய்னிங் நாலேஜ், ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஷன். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடா நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுங்க. மேக் ஷூர் நீங்க லேர்ன் பண்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க என்ன பண்ணணுமோ அதை என்கரேஜ் பண்ற மாதிரியும் அதை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியும் இருக்கணும். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, தேவைப்படாத நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் யூஸ் ஆகாது. ரெண்டாவது, அது உங்களை எந்த வேலையும் செய்ய விடாது. செகண்ட் ஸ்டேஜ் ஆக்ஷன் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் ரிஃப்ளெக்ஷன். ஒரு செயலை செய்யறீங்க, அந்த செயலை செய்யறதன் மூலமா நமக்கு என்ன விளைவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க அகைன் லேர்ன் பண்ணணும். நீங்க லேர்ன் பண்ற விஷயங்கள் உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து கிடைச்ச ஒரு கேள்வியா இருக்கணும், அல்லது நீங்க தேடுற ஒரு தேடலா இருக்கணும். நீங்க கேட்கிற கேள்விகள் தான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்குது. உங்க கேள்வி பெட்டர் ஆச்சுன்னா உங்க லைஃப் பெட்டர் ஆகும். பட் இப்ப கேள்வி என்னன்னா, அந்த கேள்வி எப்படி பெட்டரா கேட்கறது? ரிஃப்ளெக்ஷன் மூலமா கிடைக்கிற விஷயத்தை வச்சு நீங்க கேள்வி கேட்கணும். ஒரு ஆக்ஷன் செய்யறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது, அந்த ரிசல்ட்டை எவால்வேட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க எதை தெரிஞ்சுக்கணும், இன்னும் எப்படி பெட்டரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியாவை மைண்ட்ல வச்சுட்டு கேள்வி கேளுங்க. அந்த கேள்வி வேற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு கேள்வியா இருக்கும். அதுக்கு நீங்க விடை தேடணும் அப்படின்னா அது ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் எகைன் நீங்க திரும்ப நாலேஜ் கெயின் பண்ணணும். ஸோ இப்படி நீங்க கெயின் பண்ணக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிறது நார்மலான ஒரு நாலேஜா இருக்காது, நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு நாலேஜா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த நாலேஜை வச்சு நீங்க ஆக்ஷன்ல இறங்குவீங்க, செயல் செய்வீங்க. அந்த செயல் சாதாரணமா இருக்காது. இந்த சைக்கிள லூப் மோட்ல உங்களால உங்க லைஃப்ல ரன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா you will become unstoppable.